அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்தில செவ்வாய் பகவான பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருக்கேன். யாருமே சொல்லாத ரகசியத்த மட்டும் தான் இந்த வீடியோல நான் முழுசா சொல்லப் போறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க செவ்வாய் கிரகத்தோட முழு ரகசியமும் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். செவ்வாய் சொல்றாங்க. செவ்வாயோட காரத்துவத்தில பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுவுமே கிடையாது. செவ்வாயோட காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 காவல்துறை, 2 இராணுவத்துறை, 3 பார்த்தீங்கன்னா வேலை. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து செவ்வாயோட காரத்துவத்தில மட்டும் தான் வரும். 4 பார்த்தீங்கன்னா வைரம், 5 பார்த்தீங்கன்னா வீடு, 6 பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது தைரியம், 7 பார்த்தீங்கன்னா சண்டை, 8 பார்த்தீங்கன்னா கோபம். இந்த மாதிரி செவ்வாயோட காரத்துவங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்ப பர்சனலா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மட்டும் தான் எடுத்திருக்கோம். இப்ப ஜோதிட கட்டத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட வீடு என்னன்னா, இது ஜோதிட கட்டம். ஆக்சுவலா வட்டம் தான் பயன்படுத்தணும். அத பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஜோதிடத்துல கட்டத்த பயன்படுத்துறாங்க எல்லாரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்துல செவ்வாயோட வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இத பெண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதுவுமே செவ்வாயோட வீடு தான். இதுவும் செவ்வாய். இதுவும் செவ்வாய், இதுவும் செவ்வாய். இது பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேசம். இப்ப உண்மையாவே செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசம் வீட்டுக்கு மட்டும் தான் செவ்வாய் உண்மையாகவே அதிபதி. இந்த விருச்சக வீட்டுக்கு வந்து வேற ஒருத்தர் அதிபதி. இவங்க பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த பாரம்பரிய ஜோதிட முறை இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாரம்பரிய ஜோதிட முறையால மட்டும் தான் மொத்த ஜோதிடமே அழிஞ்சதுக்கு காரணம் இந்த பாரம்பரிய ஜோதிட முறையால மட்டும் தான். இது வந்து செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, மேச வீட்டுக்கு மட்டும் தான் அதிபதி. பெரும்பாலுமே செவ்வாய் அல்லது செவ்வாய் ராசிக்காரங்க 50% இந்த 50% செவ்வாய் அதாவது செவ்வாய் தான் மேசத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி. இப்பவும் சொல்றேன், விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதியே கிடையாது. மேச வீடு மட்டும்தான் செவ்வாய் அதிபதி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதனால தான் யாருமே சொல்லாத ரகசியம்னு சொல்லிட்டு முதவே வீடியோ நான் சொல்லி தான் போட்டிருக்கேன். இந்த வீடு மட்டும்தான் மேச வீடு மட்டும்தான் செவ்வாய் அதிபதி. இந்த 50% மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரங்க 50% பேர் மட்டும்தான் பணக்காரங்களாக ஒரு புகழ்பெற்ற வீட்டிலேயோ பிறக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. மீதம் உள்ள 50% பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏழையாகவும் ரொம்ப ஏழை வீட்டில் பிறக்கக்கூடியவர்களாகவும் இந்த மேச ராசி மேச லக்கணக்காரங்க இருக்காங்க.
ஒரு ராசி அதாவது ஒரு கிரகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, செவ்வாய் கிரகத்தை முழுக்க முழுக்க எடுத்துட்டோம்னா, ஆ 2 கிரகங்கள் நட்பு கிரகங்களா வருவாங்க. 2 கிரகங்கள் பகை கிரகங்களா வருவாங்க. இது செவ்வாய் கிரகத்துக்கு மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா கிரகத்துக்குமே 2 கிரகம் நட்பு கிரகமாகவும், 2 கிரகம் பகை கிரகமாகவும் வரும். அந்த 2 கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு கிரகங்கள் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் பார்த்தீங்கன்னா, 1 சூரியன், 2 பார்த்தீங்கன்னா குரு. உடனே கேட்பீங்க. உடனே இங்க உள்ள கேட்பீங்க. இது சூரியன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிம்மம். சிம்ம வீடு இது. இது சிம்ம வீடு. இங்க தான் சூரியன் அதிபதி. இந்த சிம்ம வீட்டுக்கு தான் சூரியன் அதிபதி. நீங்க சூரியனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்துல சூரியனை பத்தி நான் முழுசா போட்டு வச்சிருக்கேன். அதுல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப குரு. குரு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மீன வீடும் குருக்கு சொந்தம். இங்க இருக்கிற தனுசு வீடு குருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா குருவை பத்தி நான் யாரும் சொல்லாத ரகசிய வீடியோ போடல. கண்டிப்பா அதுல குருவுக்கு எந்த வீடு சொந்தம், எந்த ராசி சொந்தம், எந்த லக்னம் சொந்தம்னு சொல்லிட்டு நீங்க குருவை பத்தி போடல. அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்ப நட்பு கிரகங்கள் பார்த்தாச்சு. இது பகை கிரகங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பகை கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 1 செவ்வாய்க்கு பகை பார்த்தீங்கன்னா சந்திரன். 2 பார்த்தீங்கன்னா கேது. கேது. செவ்வாய்க்கு பகை கிரகம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். 1 சந்திரன். இங்க இருக்க கடக வீட்டுக்காரங்க. இங்க இருக்க கேது பார்த்தீங்கன்னா, கேதுக்கு இந்த 12 வீட்ல தான் ஏதோ ஒரு வீடு இருக்கு. நான் கேதுவ பத்தி யாரும் சொல்லாத ரகசிய வீடியோ போடல. கண்டிப்பா கேதுவ பத்தி நான் சொல்றேன். செவ்வாய் கிரகத்துக்கு பகை கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். 1 சந்திரன், இன்னொன்னு கேது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நட்பு கிரக எச்சரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய். ஆக்சுவலா இப்படி வரும். சாரி, சூரியன் செவ்வாய் எழுதிட்டேன். இது ராசி, இது லக்னம். யாரும் குழப்பிக்க வேணாம். செவ்வாய் பிளஸ் சூரியன். 2வது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் குரு. 3வது பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் செவ்வாய். 4வது பார்த்தீங்கன்னா குரு பிளஸ் செவ்வாய். இது எல்லாமே நட்பு கிரக சேர்க்கை. இது எல்லாமே நட்பு கிரக சேர்க்கை. செவ்வாய் பிளஸ் சூரியன், செவ்வாய் பிளஸ் குரு, சூரியன் பிளஸ் செவ்வாய், குரு பிளஸ் செவ்வாய். இது எல்லாமே நட்பு கிரக சேர்க்கை தான். ஆனா இந்த நட்பு கிரக சேர்க்கை, இந்த 4மே நட்பு கிரக சேர்க்கை தான். ஆனா இந்த 4 நட்பு கிரக சேர்க்கையுமே எது யோகமான கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சூரியனும் இங்க இருக்கிற குரு செவ்வாய் தான் மிக யோகமான ஒரு கிரக சேர்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கிற செவ்வாய் சூரியனும்
இங்க இருக்கிற செவ்வாய் சூரியனும் இங்க இருக்கிற குரு செவ்வாயும் தான் ரொம்ப ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை. இதுவுமே நட்பு கிரக சேர்க்கை தான். ஆனா இது வந்து கொஞ்சம் ஓரளவு எப்படி சொல்றது, ஓரளவு கொஞ்சம் ரொம்ப, அதாவது ரொம்ப ஒரு வாழ்க்கையில உயர் மட்ட நிலைக்கு ரொம்ப வரமாட்டாங்க. ஆனா இந்த 2 கிரக சேர்க்கையும் வாழ்க்கையில எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு மேல வந்துருவாங்க. அதாவது ஒரு குரு செவ்வாய்னா நல்ல ஒரு அதாவது இயந்திரத்தை பத்தி டீச்சிங் பண்ற ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா வந்துருவாங்க. இத புது புது இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஆளா வந்துருவாங்க. இதே செவ்வாய் சூரியன்னா கடவுளுக்காக சண்டை போடும் நபரா இருப்பாங்க. ஆனா நல்ல நல்ல உள்ளம் படைத்த நபர்களா தான் இருப்பாங்க. இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை பிறக்கக்கூடியவங்க. இது ராசி, இது லக்னம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இது ராசி, இது லக்னம். இப்ப பகை கிரக சேர்க்கை என்ன பார்த்தீங்கன்னா, அதே மாரி இன்னொன்னு நான் உங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நீங்க செவ்வாய் ராசி அல்லது செவ்வாய் லக்னம், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, லக்னக்காரர்களுக்கு தான் இது பொருந்தி வரும். நீங்க செவ்வாய் லக்னம், அதாவது மேச ராசி அல்லது செவ்வாய் லக்னக்காரர்கள் இருந்துட்டா, இந்த 2 தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு சந்திர தசை, இன்னொன்னு கேது தசை. இது லக்னத்துக்கு 100% பொருந்தும். இந்த 2 தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா நீங்க எவ்வளவு தொலைக்கு நீங்க வாழ்க்கையில வளர்ந்து முன்னேறி போயிருக்கீங்களோ, அவ்வளவு தொலைக்கு இந்த 2 தசை நடக்கும்போதும் வாழ்க்கையில பின்னாடி கீழ்ப்பட்ட நிலைக்கு வந்துருவீங்க. இது எப்படி நடக்கும்னா, யுக ஆதிபத்திய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியா நடக்கும். கேது கொண்ட ஆதிபத்திய காரகத்துவ ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த 2 தசை நடக்கும்போது, அதாவது தசை புத்தி இது நடக்கையில தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செவ்வாய் லக்கணக்காரங்க. இல்லாட்டா பெரிய பிரச்சனைகள சந்திக்க நேரிடும். இதெல்லாம் நட்பு கிரக எச்சரிக்கை பார்த்தோம். இப்ப பகை கிரக எச்சரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகை கிரக எச்சரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, 1 செவ்வாய், சந்திரன். 2 பார்த்தீங்கன்னா, செவ்வாய், கேது. 3வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, சந்திரன், செவ்வாய். 4வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேது பிளஸ் செவ்வாய். இது ராசி, இது லக்னம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ராசி, இது லக்னம். சாரி, இது லக்னம், இது ராசி. இந்த கிரக இப்படியும் பிறக்கத்தான் செய்றாங்க ஆண்க, பெண்க. இப்படியும் பிறந்துதான் வராங்க இந்த பூமியில ஆண்களும், பெண்களும். பட் இந்த கிரக சேர்க்கை பிறந்து வரக்கூடிய நபர்கள் ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து உங்க வாழ்க்கை, அதாவது உங்க வாழ்க்கையில இந்த 2 தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆக்சுவலா இங்க செவ்வாய், சந்திரன் இணைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் இந்த சந்திரன், கேது தசை, அதாவது லக்னத்துல செவ்வாய் இருந்துட்டா, இந்த சந்திரன், கேது தசை எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இளமை காலத்திலே நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இளமை காலத்திலே லக்கணத்துல செவ்வாய் இருந்துட்டா, உங்களுக்கு இளமை காலத்திலேயே, அதாவது 10 டூ 50 இல்ல 60 வயசுக்குள்ள, அதுக்குள்ளேயே இந்த 2 தசைகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சந்திர தசையும், கேது தசையும் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. இது செவ்வாய் லக்னத்து உள்ளவருக்கு நான் சொல்றது இப்ப. இப்ப இதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இது 4மே பகை கிரக சேர்க்கை தான் ஆக்சுவலா. இதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சந்திரன் செவ்வாய், இந்த கேது செவ்வாய் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கிரகச்சேர்க்கை. இந்த லக்கணத்துல செவ்வாய் இருந்துட்டா, இவங்களுக்கு சந்திர தசை நடக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். இல்லாட்டா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மன சஞ்சலம் ஏற்பட்டு, அதிக அளவு வாழ்க்கையில பெரிய தவறுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகவே மாறிருவாங்க. அதே மாரி கேது செவ்வாய் இருந்துச்சுன்னா, தன்னோட குடும்பத்துக்காகவும், இல்லோட தன்னோட மதத்துக்காகவும், தன்னோட ஜாதிக்காகவும், தன்னோட குடும்ப உறுப்பினருக்காகவும் சும்மாவே சண்டை போடுறதுக்கு போய் ஒரு நிக்கக்கூடிய ஒரு தன்மைய தூண்டிரும் இந்த கேது செவ்வாய் கிரக சேர்க்கை. அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இதுபோல நீங்க பல அருமையான தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பாய்.